தெரியல, அவங்களுக்கு தெரியாம சொல்றாங்க. ஆனா ஒரு நாள் வரும், ஏசப்பாவுடைய அன்பு நீ புரிஞ்சு கொள்ளுவ. அன்னைக்கு ஏசப்பா வேணும் 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 வேணும்னு கதறுவ. அன்னைக்கு ஏசப்பா உனக்கு கிடைப்பாரான்னு எனக்கு தெரியல. ஆனா இன்றைக்கு உன் வலது கையை பிடித்து உன் பக்கத்துல நின்று உனக்கு முன்பாக நின்று உன் இருதயத்தை வந்து தட்டுறாரு. இருதயத்தை தர ஒரு சின்ன இடத்தை கொடு, நான் அந்த இருதயத்துக்குள்ள வந்து உன்னை பரிசுத்தமாய் நான் மாற்றி விடுகிறேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு இணங்க நீங்க ஆசைப்படுகிறீங்க? ஏன் இதை கேட்டேன், அந்த மோசே 40 நாள் ஆண்டவரோடு உறவாடிட்டு கீழே வரான். அவனுடைய முகத்தை யாராலையுமே பார்க்க முடியல, அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம். படிங்க யாத்திராகமம் 34:28. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 இன்னைக்கு 40 நாள் இல்லம்மா. God has given you chance to be with Jesus forever and ever. எப்பொழுதும் இயேசுவோடு கூட இருக்கிற சான்ஸ் நமக்கு இருக்கு. ஏசப்பா உன்னை தேடி வருகிறார் உன் கூட இருக்கிறதுக்கு. நம்ம அவரை விட்டுட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்றோம். சினி சாங்ஸ் பாடிக்கிட்டு, யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு, வாட்ஸ்அப்பை சேட் பண்ணிக்கிட்டு, கேர்ள் ஃப்ரெண்ட் பின்னாடி ஓடுறது, பாய் ஃப்ரெண்ட் பின்னாடி ஓடுறது, என்டர்டெயின்மெண்ட் பின்னாடி ஓடுறது. ஏசப்பா விட்டு நீ எவ்வளவு தூரமாக ஓடிக்கொண்டு இருப்பாய் அருமையான சகோதரனே சகோதரியே. 40 நாள் மோசே கர்த்தரோடு உறவாடி கொண்டிருந்தான். கர்த்தரோடு கூட 40 நாள் அவன் பேசிக்கொண்டிருந்தான். ஆனா ஆண்டவர் இப்பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும்படியாக அவர் நம்மிடத்துல வரும் பொழுது நாம் அவரிடத்துல ஒரு நாள் இருப்பதற்கு நம்மால் முடியவில்லையே. எல்லாம் கூட கை கூப்பி கேட்கிறேன், ப்ளீஸ் ஏசப்பா இடத்துல ஓடி வாங்க. இந்த இடத்துல சந்தோஷம் உண்டு. ஒரு நாள் நீ ட்ரை பண்ணி பாரு. உனக்கு பிடிக்கலன்னா நீ விட்டுட்டு போயிரு. A single day, ஒரு நாள் you give fully to Jesus. அப்பா என் லைஃப் என்னையே நான் உமக்கு கொடுத்துடுறேன்னு ஒரு நாள் நீ ஏசப்பாட்ட நீ உன்னை ஹேண்ட் ஓவர் பண்ணு. ஒரு நாள் முழுவதும் நான் உன் இடத்துல பேசணும்பான்னு சொல்லி ஏசப்பா